நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் நிறுவன தலைவர் PCS சார்லஸ் நாடார், தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காகவென்றால், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்பதை மாற்றி காமராஜர் காலை உணவு திட்டமாக மாற்றியதற்காகவும், தளபதி விஜய் அவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்காகவும் காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் தன் பிள்ளைகள் படிப்பதற்காக பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை தொடங்கியவர். தன் பிள்ளைகள் பசியோடு வரக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த திட்டம் காலப்போக்கில் முதலமைச்சர் திட்டமாக மாறியது. இதை நீங்கள் பெருமைப்படுத்தும் வண்ணமாக மீண்டும் அதை மீட்டெடுத்து பெருந்தலைவர் ஐயா காமராஜரின் பெயரை சூட்டியதற்கு நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பெருந்தலைவர் ஐயா காமராஜரின் ஒரே கனவு அனைத்து பிள்ளைகளும் கல்வி பயில வேண்டும், கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் அவர் பாடுபட்டார். அதை நிறைவேற்றும் வண்ணமாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தீர்கள், காமராஜர் பெயரில் 100 பள்ளிகள் தொடங்கப்படும் என்று. அதை உடனே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். போனைய ஆட்சியில் அவருடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும். அவருடைய கல்வெட்டுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய வரலாறுகளும் பெருந்தலைவர் ஐயா காமராஜரின் வரலாறுகளும் கல்வெட்டுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.